ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா உப்புமா செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி சட்டியை காய வச்சுட்டு காஞ்சிடுச்சு. கொஞ்சம் ரவையை கொட்டி வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு ரவையை கொட்டிக்கலாம். எத்தனை நான் வந்து 3 பேருக்கு, இங்கே பாருங்கள், எனக்கு அளவு தெரியும். இங்கே பாருங்கள், போட்டுக்கிறேன். 2 கிளாஸ் அளவுக்கு ரவை போட்டுக்கிட்டேன். 3 பேருக்கு ரவையை வறுத்தாச்சு. இங்கே பாருங்கள், அதே சட்டியில் தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு உளுந்து, தேவையான கடலைப்பருப்பு நீங்கள் போட்டுக்கலாம். நான் கடுகு உளுந்து மட்டும் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா. நான் இன்றைக்கி என்ன காய் போட போகிறேன்னா கேரட் தான் போட போகிறேன். உங்களுக்கு பீன்ஸு வேணும்னா போட்டுக்கோங்க. எனக்கு கேரட் மட்டும் போதும். கேரட் மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு கொதிக்கணும்னா ரவையை போட்டு கிண்ட வேண்டியதான். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ரவையை போட்டு கிண்டி இறக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கு உப்புமா பிடிக்குன்னு சொல்லி லைக்